Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 395 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பிராங்கியா காட்டுறாங்க. பயப்புள்ள அடிச்சு புரண்டு ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அவன் தான் கடைசியா வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அங்க வாசல்ல ஒரே கலவரம். வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுதான். சஞ்சய் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான், எப்படா நீங்க கேமிய வைக்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனா அந்த ஏழை உறவனுங்க, தம்பி நீ தான் இங்க தேவையில்லாம வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, நீ இதே மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க லீகலா உன் மேல ஆக்ஷன் எடுப்போம் பானுங்க. பண்றது இல்லீகல் வேலை, ஆனா நம்ம ஆளுங்க மேல ஆக்ஷன் எடுப்பானாமா. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே செம்மையா காண்டாவானுங்க. சஞ்சய் எல்லாம் சட்டையோட புடிச்சு, ஏண்டா எங்க எல்லாத்தையும் பார்த்தா என்ன இழிச்சவா பழுக மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி ஒரு பிசினஸ் உலகத்திலேயே இல்லடா. யாருக்கு அதுல பூசூத்த பாக்குறான்பா, அவன் அதுக்கு மேல நக்கல் பண்ணுவான். தம்பி நீ எல்லாம் பைரட்டா இருக்க தகுதியே இல்ல, உனக்கு இன்னுமே இந்த பைரட் உலகத்தை பத்தி தெரியல அப்படி இப்படிமா நமையுமே அடிச்சு சொல்லுவான். இந்த உலகத்துல மனுஷங்களை வாங்குறதும் விற்கிறதும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு. பட் இப்படி எல்லாம் இவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து தானே பண்ணியாகணும். எவ்வளோடா காசு கொடுத்தீங்க கொய்யாலைகளான்னு செம்ம காண்டா கேப்பா. அவன் என்ன குழந்தை மாதிரி பேசுறீங்கன்னு சஞ்சியோட கையை தட்டி விட்டுட்டு திமிரா சொல்லுவான், நீங்க என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்குங்க. கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆளுகளும் சரி, நேவி ஆளுகளும் சரி எங்க கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹியூமன் டிராபிக்க பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். பின்ன ஏலம் ஊருக்குன்னே ஒரு இடத்தை விட்டு ஏகப்பட்ட பேர்த்த ஏலத்துல வித்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா இருக்கும். இப்படி அவன் சொன்ன உடனே சஞ்சிக்கு கொலை காண்டாவும். அட பண்ணி பழுகளா, எல்லாருமே அப்ப கூட்டு களவாணிகளான்னு நமியாலெல்லாம் சுத்தமா நம்பவே முடியல. கவர்மெண்ட் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அலோவ் பண்றாங்கன்னு. சொல்ல போனா இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் தானே. உங்களால எதுவும் கிண்ட முடியாது. தொல்லை பண்ணாம இந்த இடத்தை விட்டு கிளம்புற வழியை பாருங்க, எங்களுக்கு ஏலம் விட வேண்டி இருக்குதும்பானா. இத கேட்ட பிராங்கி காண்டாயி, மெர்மேடு இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்னடா உங்ககிட்ட பேச்சுவார்த்தை, அத்தனை பேர்த்தையும் இங்கேயே நான் பொழந்து கட்டிட்டு நான் அவளை கூட்டு போறேன்டான்னு சொல்லி அட்டாக் பண்ண கையை எய்ம் பண்ணுவான். அச்செல்லாம் அடிச்சு புறந்து தடுப்பான். வேணாண்டா இந்த வேலையை மட்டும் இங்க பண்ணிராதன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ள செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, பெரிய பஞ்சாயத்தாகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்ஷன்ல விட போறாங்கன்னா அவங்களுக்கு காலர் மாட்டி விட்டுருவானுங்க. கேமி உள்ள இருந்து அவளுக்கு காலர் மாட்டி விட்டுருந்தானுங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? ஒருத்தனுக்கு கழுத்துல மாட்டின காலர் கண்ணு முன்னாடியே வெடிச்சது இல்ல, அதோட அங்கேயே அவன் பேன்னு விழுந்துட்டானே. அவ்வளவு பெரிய பாடியாலேயே தாங்க முடியலன்னா கேமிக்கெல்லாம் வெடிச்சதுன்னா அவளாதான் ஸ்பாட்லயே செத்து போயிருவா. அப்படின்னா இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் உள்ள போய் அவளை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. உடனே அங்க இருந்தவன் தெரியுது இல்ல, அப்படியே ஜாலியா கிளம்புற வழிய பாருங்கன்னு கிண்டல் பண்ணுவான். சஞ்சி காண்டாயி, என்னடா ஓவரா வாய் பேசிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போவானா. சாப்பர் விட மாட்டான். அந்த டைம் தான் நமி பயங்கரமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நேரா நடந்து போவாளா. எல்லாம் பார்த்துட்டு, என்ன நமி ஏதாச்சும் பஞ்சாயத்தா எங்க போறேன்னு விசாரிப்பாங்க. அவ ஒரு பிளான் பண்ணிட்டா, நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா அவங்களோட ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கேமியை கொண்டு வந்தாகணும்பா. இவனுக்கு ஒரு அளவும் புரியல. அட வேற ஒண்ணும் இல்ல, கேமிய ஏலத்துல எடுக்க போறாளாமா. அப்படியே கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க ஜெயில காட்டுறாங்க. அங்க 15வது ஆளை இழுத்துட்டு போவாங்களா. அவன் ரொம்பவும் பயந்தாங்குழி போல, வேண்டாம் என்னைய விட்டுருங்க, நான் ஒன்னும் அடிமை இல்ல, என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டே போவான். அவன் கத்துறத கேட்டு கேமிக்கு அப்படியே பயங்கரமா நடுங்கும். நேவி ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு. போறவன் நேவி ஆளுகளை கூப்பிடுங்க, அவங்க வந்து நீ காப்பாத்துவாங்கன்னு தொண்டைகளையே கத்துவான். கத்தி என்ன பிரயோஜனம், வித்துட்டு அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. இங்க கேமி ரொம்ப பயந்துட்டா. ஏன்னா அவன் கத்துற கத்து அந்த மொத்த இடத்துக்குமே எக்கோவாகும். இங்க நம்பி முடிவு பண்ணிட்டா, ஏலத்துல கேமியை எப்படியாச்சும் நம்ம வாங்கிடலான்னு. சண்டை போடணும்னா தான் உள்ள விட மாட்டானுங்களே தவிர ஏலம்னா உள்ள விட்டுருவானுங்க. சோ உள்ள ஜம்முன்னு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த கிட்ஸ் பைரட்ஸ் பாத்துருவானுங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஸ்டார் ஹெட் குரூவை சேர்ந்தவங்கன்னு. அவனுக்கு லூஃபிய பாக்கணும்னு தான் ஆர்வம். எந்த அளவுக்கு அவன் சேட்டை பிடிச்சவன்னு தெரிஞ்சுக்கணுமாமா. இப்போ ஆக்ஷன்ல 14வது ஆளா இறக்கிட்டாங்க. இந்த டைம் ஏலத்துக்கு கூட்டு வந்தது ஹவுஸ் கீப்பிங் பொண்ணு. நல்லா கேம்ஸ் எல்லாம் விளையாடுவா. சொல்ல போனா செஸ் கார்ட்ஸ்ன்னு ஜாலியா விளையாடுறதும் சரி, வீட்டு வேலை பாக்குறதுலயும் சரி இவ குயின் மாதிரி. ஆமா, எந்த குயின் வீட்டு வேலை பார்த்திருக்கு? அட இவ மாசா பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். இவளோட ஸ்டார்டிங் விலையே 6 லட்சம் பெரிஸ். அங்க கூட்டத்துல சில பேரு ஐயோ காசை பூரா செலவு பண்ணிட்டமே, இப்ப இவளை வாங்க காசு இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கல்ட்டு பையன் 3 லேடிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவன் தான் 6 லட்சம் பெரிஸ்ல இருந்து டைரக்டா 7 லட்சம் பெரிஸ்க்கு பிட்டிங் பண்ணுவான். அப்படி அங்க மனுஷங்களுக்காண்டி ஏலம் கேட்டுட்டு இருக்கத பார்க்கும் போதே நம்ம நமி, சாப்பர், பிராங்கி, சஞ்சின்னு எல்லாத்துக்குமே செம காண்டாவும். அந்த பொண்ணோட ஏலம் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. சொல்ல போனா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியனுக்கே போயிருச்சு. அதுவும் அந்த பொண்ணு கிழவனுக்கு தான் அடிமையா போகுது. அப்படி அந்த பொண்ணு போறத பார்த்தோன்னே ஹச்சிக்கும் ஸ்டார் பிஷுக்கும் செம்மையா பீதியாகும். ஏன்னா இதே மாதிரி தானே அவளையும் ஏலம் விட்டு அனுப்ப போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பதறுவானுங்களா. நான் நம்பி கெத்தா சொல்லிடுவா, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், வேடிக்கை மட்டும் பாருங்க, வேற எதுவும் விளங்காத வேலையை பண்ணாதீங்க, விளக்கு மாத்தாலேயே அடிப்பேன்பா. ஏமா இந்த சிச்சுவேஷன்ல உன்னால என்ன பண்ண முடியும்? வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும், வேற என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நம்ம கிட்ட தான் கப்பல்ல ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கு. அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 200 மில்லியன் இருக்கும். மெர்மேடோட மார்க்கெட் ரேட் இப்போதைக்கு என்ன, அதை சொல்லுங்க, நம்ம அதை வச்சு எப்படியாச்சும் வாங்கிடலாம்னு சொல்லுவா. உடனே ஹச்சி பதறுவான், ஐயோ அது ரொம்ப காசு, என்னால அந்த காசை
திருப்பி தர முடியாதுன்னு. ஆனா நமி பச்சை பச்சையா திட்டுவா, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க லூசு கூமுட்டன்னு, நீ எல்லாம் அவளுக்கு கார்டியனா இல்ல வேற ஏதாச்சா, நம்ம ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாத்தி திருப்பி கொண்டு வரணும், எனக்கு இந்த காசை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம்பா, உங்க எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டவன சாப்பெல்லாம் உடனே ஓகே நீருவான். அம்பட்டுவத்துக்கும் சாக்கு நமியா இப்படி பேசுறான்னு. இவங்களுக்கே எப்படி இருக்குன்னா ஹச்சிக்கும் ஸ்டார் பிஷுக்கும் எப்படி இருக்கும், ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவ்வளவு காசு அவளுக்காண்டி செலவு பண்றால, இந்த நன்றியை நாங்க கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டோம், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்னு அழுதுகிட்டே சொல்லுவானுங்க. உடனே அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போவா. இந்த சஞ்சி லூசு பையன் அவளை பாராட்டுன்னு பாராட்டி தள்ளுவான். உடனே பிராங்கி மூடிட்டு வாடான்ட்டு போவான். அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. ஒருத்தன் நோட்டீஸ கண்டமேனிக்கு வீசிட்டு போவான். ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நோட்டீஸ் போடுவாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. என்னாச்சு வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, இது நிஜம்தானா, ஏன் அப்படி பண்றானுங்கன்னு எல்லா பைரட்ஸுகளுமே செம்மையா பீதி ஆவானுங்க. இப்ப என்ன பண்றது, இதனால நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு புலம்பி தள்ளுவானுங்களா. அப்பதான் அதை படிச்சு ஒருத்தன் தெளிவா சொல்லுவான், ஆக்சுவலி வேர்ல்டு கவர்மெண்டே பக்கத்துல தான் இருக்குது, அங்க பெரிய பெரிய ஆளுகளா இருக்கானுங்க, ஆனா இந்த ஐலாண்ட்ல மெரைன் ஆளுகளை செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பானுங்க, ஏன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்திலேயே இருக்குது, ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சதுன்னா அத்தனை பேரும் பிச்சுக்கிட்டு வந்துருவானுங்க. இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல, என்ன மேட்டர்னா ஒயிட் பியர்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர் ஏஸ் இருக்கான்ல, அவனை பப்ளிக்கா வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, ஐ மீன் போட்டு தள்ள போறாங்களாமா. அப்படி பண்ணா ஒயிட் பியர்ட் காண்டாக மாட்டானான்னு கேட்பாங்க. காண்டா கொய்யால ஒரு பெரிய வாரே ஆரம்பிக்க போகுதுன்னு டெரரா சொல்லுவான். அப்படி அங்க கட் பண்ணி ஆக்ஷன்ல காட்டுறாங்க. எல்லாமே அடுத்தடுத்து சூப்பரா போயிட்டு இருக்குது. சோ இப்போ இவங்க கிட்ட காட்ட போறது ரொம்ப ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் ஐட்டம், யாரு வேணாலும் போட்டி போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 20 வயசு பொண்ணை கூட்டு வருவான். இவ வந்து ஒரு டான்சர், பேரு பாஷியா, இவ அழகுல செல, சொல்ல போனா இவ ஒரு ஷோகேஸ் ஐட்டம். இந்த அழகான டான்சர் பாஷியா புள்ளையோட ஸ்டார்டிங் பிட்டிங் பிரைஸ் 8 லட்சம் பெரிஸ். மேற்கொண்டு கேட்கறவங்க கேட்கலான்னு ஒண்ணு உடனே 1 மில்லியன், அடுத்து 1.5 மில்லியன் போகும், அடுத்தது 3 மில்லியன் போகும். இப்படி பயங்கரமா அந்த பொண்ணை வச்சு பிட்டிங் ஏறிக்கிட்டே போகும். இத பார்க்க பார்க்க மத்தவங்களை விட நம்ம சஞ்சிக்கு தான் கொல்ல காண்டாவும். லேடிஸ போய் இப்படி ஆக்ஷன்ல விட்டு விக்கிறீங்களாடா வீணா போனவங்களான்னு. இந்த பொண்ணை பார்க்கும் போதே ரொம்பவும் பாவமா இருக்காமா. சொல்ல போனா இதையுமே காப்பாத்தணும்னு தோணுது, ஆனா நம்ம புள்ள கேமியா காப்பாத்தி ஆகணுமே, அதனாலேயே வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி லூஃபிய காட்டுறாங்க. அவன் வண்டி ஓட்டுறவன படாதபாடு படுத்தி ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். அதே நேரம் ஜோரோ 2வது மரத்துக்கிட்ட வந்துட்டான். இனி அடுத்தது ஒண்ணுதான், அதுக்கு அடுத்தது புரூக்கு. அவன் பயத்துல அப்படிக்கா இப்படிக்கான்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டே வருவான். வண்டி ஓட்டுறவன் பார்த்துட்டு காரிட்டு துப்புவான். ஏண்டா நீ எல்லாம் ஸ்டார் ஹேட் குருவ சேர்ந்தவனாடான்னு. ஏன்னா இந்த வண்டியில ஏனதுல இருந்து கத்த ஆரம்பிச்சவன் விடாம கத்திட்டே தான் இருக்கான். அவன் கத்தி கத்தி இவனுக்கு ஒரு சைடு காதே செவிடாயிடுச்சு போல. என்னால முடியலடா மூதேவி கத்தாதேன்னு புலம்பிக்கிட்டே வருவான். அவனுக்கு இவன் கூட பைக்ல போறது, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போய் நிறைய ரைட் எல்லாம் போனாங்கல்ல, அதை விட இங்க பயமா இருக்காமா. சொல்ல போனா என் ஹார்ட் வெளியில குதிச்சு ஓடிடும் போல, ஆனா எனக்கு ஹார்ட் இல்லப்பான்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். அவன் டே நீ என்ன இலவு வேணாலும் பண்ணி தொலை, ஆனா சிரிக்க மட்டும் செய்யாத கருமா, அதை என்னால தாங்க முடியல, அது மட்டும் இல்லாம உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பீதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். உசோப்பும் பக்கத்துல வந்துட்டான், ரோபினும் பக்கத்துல வந்துட்டான், லூஃபியுமே பக்கத்துல வந்துட்டான். கேமி எப்படியாச்சும் உன்னைய காப்பாத்தாம விட மாட்டேன், கவலையே படாதன்னு சொல்லிட்டே தான் வருவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா உள்ள போனது எல்லாமே அமைதிப்படை, அதாவது நம்பி இருக்கிறதுனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இப்ப 2வது வெளியில நம்மளுக்கு வந்துட்டு இருக்கானுங்களே, அவங்க எல்லாம் அடிதடி படை. மெயினா லூஃபி இறங்கிட்டானா இந்த மொத்த ஆக்ஷன்ல இருக்க எல்லாத்தையும் பொலந்து கட்டிடுவான். என்ன நடக்க போதோ தெரியல. அப்படியே கட் பண்ணி ஆக்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க 17வது நம்பர் ஆளை கூப்பிடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கடல் கண்ணியான கேமி தான். அவளை கூப்பிட்டு போறக்காண்டி வருவாங்களா, அவங்கள பார்த்து அவ பயந்து போய் பயங்கரமா நடுங்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.